டேட்டா அனலிஸ்ட் அண்ட் வெப் டெவலப்பர். நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டேட்டா சயின்ஸ். வாட் இஸ் டேட்டா சயின்ஸ்? வி ஆர் லிவிங் த ஏஜ் ஆஃப் சயின்ஸ். இப்போ நம்ம வந்து டேட்டாஸ்கள் சூழ்ந்துள்ள ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்போ நம்ம வந்து டேட்டாஸோட யூசேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சோம்னா, எப்போ நம்மளோட இன்டர்நெட்டோட யூசேஜ் அதிகமாக ஆரம்பிச்சதோ அப்போது தான் நம்மளுக்கு வந்து டேட்டாஸோட அதாவது கவுண்ட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சு. அந்த டேட்டாஸ் வச்சு என்னென்னலாம் பண்ணலாங்கிறது தான் வந்து த ஹோல் டேட்டா சயின்ஸ் கான்செப்ட். டேட்டா சயின்ஸ் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மார்க்கெட் வச்சுருக்கோம். நம்ம மார்க்கெட்டில் வந்து கஸ்டமர்ஸ் வராங்க. அந்த கஸ்டமர்ஸ் டேட்டாலாம் நம்ம டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டாஸை வந்து நம்ம என்னெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம், அண்ட் தென் வந்து அந்த ஆஃபர்ஸ் மூலிமா வந்து நம்ம என்னெல்லாம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம வந்து டேட்டா சயின்ஸ் கான்செப்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து நாளைக்கு ஏறுமா இறங்காதா, இது எல்லாமே நம்ம வந்து டேட்டா சயின்ஸோட அல்காரிதம் யூஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரிடிக்ஷன் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் நோக்கியா கம்பெனியில் வந்து என்னோட ப்ரீவியஸ் டேட்டா எல்லாமே எனக்கு வந்து என்கிட்ட இருக்குது. ஒரு 1 year ஆஃப் டேட்டா என்கிட்ட இருக்குது. இந்த 1 year டேட்டா வச்சு என்னுடைய அல்காரிதம்க்கு நான் ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் வந்து நாளைக்கு வந்து இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஏறுமா இறங்காதாங்கிறத வந்து என்னோட அல்காரிதம் வந்து ஒரு மாடல் மூலிமா எனக்கு வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 80% டேட்டா வந்து நாளைக்கு வந்து இந்த ப்ராஃபிட் இந்த ஷேர் வந்து ஏறுங்கிறத வந்து டேட்டா சயின்ஸ் மூலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.